வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். இந்த பாட்டை கேட்டவொன்னே உங்களுக்கு எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வரணும், கரெக்டா? அப்போது ஒரு நினைச்சதை நடத்தி முடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது நாம் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் மதுரை மாநகர ஆண்டவர் திருமலை நாயக்கர் மன்னர். அன்னைக்கு கூட திருமலை நாயக்கர் மகால் இருக்கு. மதுரைக்கு பல சிறப்புகள் உண்டு. திருமலை நாயக்கர் மன்னர் என்ன பண்றாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாளுடைய பக்தரா இருக்கார். சரி இருக்கட்டும், ஆனா அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, எப்ப ஆண்டாளுக்கு அங்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவாராம். தகவல் தொடர்பு இல்லாத காலம், கிராமங்கள்ல அதிகபட்சமா ஏய் அப்படிம்பாங்க, பதிலுக்கு ஓய் அப்படிம்பாங்க. அதுல ஏதோ நீளமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நமக்கு புரியறது இல்லை, அது அவங்களுக்கு புரியும். அப்போ தகவல் தொடர்பு இல்லாத காலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்கக்கூடிய அபிஷேகம் முடிஞ்சது அப்படின்னு இவருக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் இவர் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அறிவு சார்ந்த உலகம் கேள்வி கேட்கும். அவருக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா? மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த காலத்துல 64 மைல் அப்படிங்கிறாங்க. இப்ப இருக்கிறது 80 கிலோமீட்டர். அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஏன்னா அன்னைக்கு பாதை எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இந்த 64 மைலுக்கும் ஒவ்வொரு மைல்கல்லையும் ஒரு கல் மண்டபம் கட்டி அதுல ஒரு பெரிய காண்டாமணியை தொங்க விடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த சத்தம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அடிக்கக்கூடிய மணியினுடைய ஒலி அதிகபட்சம் 1 மைலுக்கு நல்ல தெளிவா கேட்கும். அதனால ஒவ்வொரு மைலுக்கும் அந்த மணிச்சத்தம் வந்தவுடன் தொடர்ந்து இந்த மணிகள் ஒலிக்கும். கடைசியாக 64வது மைல் மதுரையில் உள்ள மணி ஒலித்தவுடன் திருமலை நாயக்கர் மன்னர் உணவருந்த போவார். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க! எப்படி சாதாரணமாக ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நினைத்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு உறுதி இருக்கணும், மனதிடம் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். கர்மமே கண்ணாயனார்னு காரியத்திலே குறியா இருக்கவங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இதை நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, சூலூர் கலைப்பித்தன் சொல்றாரு. சரி, அவர் எதுக்கு சொல்றாரு? அவர் சமீபத்தில் மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்துக்கு உரை எழுதி வெளியிட்டாரு. உங்களுக்கு தெரியும், அதை நாம ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். அதுல தான் அந்த முன்னுரையிலே அந்த எண்ணுரை என்ற அந்த அவருடைய சொந்த பக்கத்திலே இதையெல்லாம் விவரிக்கிறார். இவரும் என்னால முடியாது, அது ஒரு கடல், நான் கரையில நிக்கிற ஒரு சிறு மனிதன் அப்படின்னு நினைத்தாலும் ஏன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்காங்களே, இவர் எழுதாட்டி என்ன? எளிய மக்களுக்கும் போய் சேர வேண்டும், சேரிக்கும் சேர வேணும், அதுக்கு ஒரு பாட்டு படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்றால், சேரி என்பது மக்களை குறிப்பதல்ல, அங்கு வாழும் மக்களின் கல்வி நிலையை உரைப்பதாகும். அவர்களுக்கு கல்வி எட்டா கனியாக இருப்பதால் அவர்கள் பாஷையிலேயே, கொச்சை மொழியிலே, பச்சை தமிழிலே அவர்களுக்கு புரியும்படி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அந்த நோக்கத்தில் தான் இவர் இந்த மாபெரும் வேலையை செய்துள்ளார். அருமையாக பண்ணியிருக்கிறார், பிரமாதமா பண்ணியிருக்காரு. திருவாசகத்துக்குத்தான் உரை எழுதுறான்னு நினைச்சா அந்த உரை ஒரு திருக்குறளாக மாறி இருக்கிறது. அளவா அழகா புரியுங்க, நல்லா புரியும், படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ முன்னுரைக்கே நான் இவ்வளோ பேசுகிறேனே, முழுசாக படித்தா நான் எவ்வளோ பேசுவேன் யோசிச்சு பாருங்க. அருமையான புத்தகம். சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் உரை எழுதிய மாணிக்க வாசகரின் திருவாசகம், மறந்து விடாதீர்கள். அருமையாக புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க, அருமையாக அந்த வெளியிட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவசியம் அந்த புத்தகத்தை வாங்க, படிங்க, பரவசம் அடையுங்க. இதாங்க இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.